your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Veranda Race. Banking மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999. ட்ரெய்லர் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. அண்ட் கமெண்ட்ஸ்லயும் ஒரு சில இடத்துல பார்க்க முடியுது, இந்த பிடி சார் வந்து டைரக்டர் தான், பிடி சார் தான் மேக்ஸ் மிஸ் உசார் பண்ண நினைச்சு போல ஸ்கூல்ல அப்படின்னு கமெண்ட்ஸ்ல இருந்தது. நான் சொல்லல, அதுக்கு நம்ம இந்த ரிலேட்டபிள் இருக்கும்ல பிரதர், நம்ம கதையா ரிலேட்டபிளா இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஏன் இப்படி பேசுறீங்க? They had the clarity ke all the sarees that the English teacher had was cotton sarees with a nice sleeve and the borders. Everything was very properly done. And I think that is also because Karthik had a very good idea about how he wants everything to look. So I don't know who was his inspiration. I don't know who his inspiration was. It's his dream girls in school. So adanal he gave a portrayal of his dream girl. ஓ ஸ்கூல்ல நீ பார்த்ததெல்லாம் நீ என்கிட்ட சொல்றீங்க. பிடி மாஸ்டர் வந்து ரொம்ப க்ளோஸு, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். அப்போது இதே மாதிரி கார்த்திக் சொன்ன மாதிரி பேச்செல்லாம் இருக்கும் பிடி சாருக்கும் இங்கிலீஷ் மிஸ்ஸுக்கும். ஸோ இங்கிலீஷ் மிஸ்ஸும் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸு. நாங்களே போய் கேட்டுட்டோம், அந்த காசிப்பை வந்து உடைச்சிட்டோம். ஆமாம் உண்மைதானா ரெண்டு பேருமே கேட்டால் ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எப்படி சார் லீவு கேட்கவே பயப்படுவேன் சார், லவ் பண்ணுறீங்களான்னு போய் கேட்டிருக்கீங்க. அக்செப்ட் பண்ணாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறமா மேரேஜ் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணாங்க. ஸோ நான் தான் போயிட்டு ஹாலெல்லாம் பார்த்து ஹால் புக் பண்ணி அவங்களுக்கு ரிசப்ஷன்லாம் பண்ணி எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். நான் 8th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்கூலில் ஸ்ட்ரைக் பண்ணேன். சார் அப்போ என்ன சார் ரீசனாக இருக்கும் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சில்லியாக ஏதாவது சாப்பாடு சரியில்லை அது. பொருணை அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து இந்த வருஷம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக இந்த வருஷம் இயர் 2ல் கொண்டு வர போகிறோம். ஸோ எப்படி தமிழ் ஒரு 3 வருஷ பயணமும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட பயணம். அதுவும் தமிழ் எடுத்த டீம் அவங்க வந்து அங்கேயே தங்கி, அதுவும் ஆதிச்சநல்லூர் இந்த அரிக்கமேடுலலாம் வந்து வெயில் கொளுத்துற வெயிலில் அங்கேயே அகழ்வாராய்ச்சி பண்ணுற இடங்களில் தங்கி பிடி சார் நேற்று ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இன்டர்நெட் சென்சேஷன் தான் சொல்லணும், அந்தளவுக்கு பயங்கரமாக க்ரேஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஹாப்பி டு பி ஹியர் வித் யூ கைஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ரிலீஸ். 24th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிறது பேச்சு எல்லாருமே பேசுகிறாங்க, அது செகண்டரியாக இருக்கும்போது ட்ரெய்லரே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுன்றது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ ஹவு டஸ் இட் ஈவன் ஃபீல் ஸ்டார்ட் த டைரக்டர்? ட்ரெய்லர் வந்து இப்போது நம்ம ட்ரெய்லரில் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணதே இந்த படம் வந்து ஃபன் நிறையா இருக்குது, அதோடு சேர்த்து ஒரு கண்டென்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ அந்த விதத்தில் வந்து அப்படி தான் யோசித்து சொல்லியிருந்தோம். பிரதீப் ராகவ் தான் ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தார். சொன்னோன்னே அந்த வேர்ஷன் வந்தப்பவே எனக்கு நம்ம என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது அந்த ட்ரெய்லரில் இருந்ததுனால எனக்கு ஃபர்ஸ்ட் வேர்ஷன் பார்த்தோன்னே எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த படத்தை ஏன் தேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு சில மூமெண்ட்ஸ் ஃபன் ஃபில்டு ஒரு சில மூவிஸை வந்து தேட்டரில் பார்க்குறப்ப அதோட வைபே வேறு. எல்லோரும் சேர்ந்து சிரித்து கைத்தட்டி பார்க்குறப்ப அது வந்து மல்டிப்ளை ஆகும் பயங்கரமாக. ஸோ அப்படி ஒரு படமாக இது இருக்குது, எடுத்தாச்சு, அதை சொல்லவும் செய்யணும்ல. அப்போ அதை சொல்கிறதுக்கு அப்படி ஒரு ட்ரெய்லர் கண்டிப்பாக வேணுங்கிறது தான் இது பண்ணோம். ஸோ விஷுவல்ஸாகவுமே இவர் மாதேஷ் அவர் தான் சினிமோட்டோகிராஃபி, எடிட்டர் வந்து ஜிகே பிரசன்னா பண்ணிடுறோம். ஸோ இது இப்படி ஒரு மேஜிக் இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, ஒரு ஃபன் ஃபீல்டு ஒரு என்டர்டெய்னர் ஒன்று எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம தெரியப்படுத்தணும்ல ட்ரெய்லரில். கரெக்டாக சொன்ன டைம் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ட்ரெய்லர் பெரிய ஹிட் அடித்ததுக்கு கரெக்டாக ஒரு வெக்கேஷன் மூடில் இருக்கா. ஸோ மேபி எல்லாரும் வெக்கேஷன் மூடில் இருக்காங்க, வெக்கேஷன் வைப்பில் இருக்கிற படம், ஒரு ஜாலியான ஃபன் காமெடிங்கிற ஒரு இதில் தான் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க இந்த மே மந்த்து. அதில் கரெக்டாக இது வந்தனால கூட மேபி அதோட இது ஒர்க் ஆனனால. சம்மர் வேறு, இப்போ வந்து நம்ம குட்டீஸ் எல்லாம் நிறையா அந்த மூட்ல தான் இருப்பாங்க. பிடி சார் மிஸ் பண்ணுவாங்க. ஜூன் வரப்போகுது, ஐயோ ஸ்கூல் ஆரம்பிக்க போகுதுன்னு இருப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும். இது ஒரு இப்போ இந்த படம் பார்த்துட்டு அவங்க திரும்ப ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்க பிடி சாரை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும்ல, அதுக்காக சம்மரில் வர்றதே ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு சார் ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது உங்களுக்கு ஹவ் ஹாப்பி ஆஸ் அ ப்ரொடியூசர்? வெரி ஹாப்பி. என்ன படம் பார்த்துட்டேன், படம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. உலகத்திலேயே படம் பார்த்த அப்புறமா ட்ரெய்லர் பார்க்குற போது நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் ஒரு சில இடத்துல பார்க்க முடியுது, இந்த பிடி சார் வந்து டைரக்டர் தான்,
பிடி சார் தான் மேக்ஸ் மிஸ் உசார் பண்ண நினச்சி போல ஸ்கூல்ல அப்படின்னு கமெண்ட்ஸ்ல இருந்தது பிரதர், நான் சொல்லலை. அதுக்கு இந்த ரிலேட்டபிள் இருக்கும்ல பிரதர், நம்ம கதையை ரிலேட்டபிளா இருக்கும். கார்த்திக் நிறைய ஃப்ரெண்ட்ஸா, அதனால எவன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால அப்படி ஒரு டேர்ம் இருக்கு. இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏன் இப்படி பேசுறீங்க? அண்ட் உங்ககிட்ட இன்னைக்குமே உங்களை ஃப்ரேம்ல எங்கேயா பார்க்கணும்னா என்ன இருந்தால் பாப்பான்னு தான் தமிழ்நாட்டில் எவ்ரிபடி ஆர் செலிப்ரேட்டிங் இட். ஒரு பக்கம் பார்க்கும்போது சைல்டு ஆர்டிஸ்டாகவும் பண்றீங்க, ஒரு மெச்சோர்டான கேரக்டரும் பண்றீங்க, ஒரு பக்கம் ஹீரோயின் மெட்டீரியல்லாம் பார்க்குறேன். விச் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ டு? Comfortable, I think, I don't know. Everything works, honestly. She can pull off everything. Okay. Yeah. No, genuinely, she can pull off. But it's a very weird transition period when you go from being a child actor to doing more serious roles. But I think this, as Karthik sir has been saying all throughout, it's something that it really showcases that transition very well, and it's a very mature character, and it is a lot to take in. So yeah, I think it'll be nice. உங்களோட படங்கள் எதாக இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ் டெஃபினட்டாக ஒரு சின்ன எலமெண்ட்டாக சர்ப்ரைஸாக இருந்துகிட்டே இருக்கும். அது தொடர்ந்து எல்லா படங்கள்லையுமே இருக்குது. அது எல்லாருக்குமே ஒரு டேக்அவேவாகவும் இருக்குது படம் பார்த்துட்டு வெளியே வரும்பொழுது. இந்த படத்தில் சொல்லக்கூடிய விஷயமும் இன்றைக்கி காலகட்டத்துக்கு தேவையான விஷயம் தான். இன்றைக்கும் பார்க்குறோன்னா ஏதோ ஒரு விஷயம் கடந்து வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் இந்த படம், இந்த கதை இந்த மாதிரி மெசேஜோட வரணுன்றது. நீட் ஆஃப் த ஹார் ஒன்று. ரெண்டாவது, எங்கள் படங்களில் பொதுவாக மெசேஜ் ஒருத்தர் ஆர்ட்டை ஒரு விஷயமா பார்ப்பாங்க. ஆனால் ஆர்ட் மூலமாக ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்க முடியுது இல்லை சொசைட்டிக்கு. அது அப்போ ஆர்டிஸ்டாக வி ஆர் ஆல்ரெடி கிஃப்டட். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கப்போ பொறுப்பான மெசேஜஸ் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறது ஒன்று. பட் இந்த விஷயங்கள் நாங்கள் நினச்சிடலாம். பட் அது எடுத்து ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணி பிலீவ் பண்ணணுங்கிறது இது மொத்த இந்த கான்செப்டை ஒரு எஜுகேஷனலிஸ்டாக இருந்து எஜுகேஷன் ஃபீல்டில் நடக்கிறத சொல்லணும்னா அது நீங்கள் சாரை தான் இதை கேட்கணும். எப்படி நீங்கள் இந்த படத்தை ஏன் எடுத்தீங்க? ஏன்னா அவர் ஒரு எஜுகேஷனலிஸ்ட், அவர் ஒரு ப்ரொடியூசர்னா அது எஜுகேஷன் ஃபீல்டில் அவர் இன்னொரு பெரிய லெஜெண்ட் அவர். ஸோ அதனால நீங்கள் அவர்கிட்ட கேட்கறது பெட்டராக இருக்கும் இந்த கேள்வி. சார் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பீங் அவர் சொன்ன மாதிரி எஜுகேஷனலிஸ்ட், அதை தாண்டி பேனராக பார்க்கும்போது சார் இந்த படம் வேல்ஸ் பேனரில் தான் வரணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ப்ரிடிக்ஷனோட பண்ணது. அண்ட் இந்த இடத்துல சார் சொன்ன மாதிரி ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு டாக் அபவுட் திஸ். See, this movie is about the ஸ்கூல், காலேஜ், அதுக்கும் மேலே ஒரு நல்ல மெசேஜ். ஸோ அந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நம்ம காலேஜ் சேர்மன் எல்லாம் மைனஸாக இதில் சொல்லியிருந்தா கூட இந்த மெசேஜ் போய் சேரணும் எல்லாருக்கும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்டபனாக இருந்தேன். ப்ரொடியூசர் செலிப்ரேட்டிங் ஆர்ட்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பாயிண்ட்ல சேர்மனை தட்டினாலும் பரவாயில்ல, குட் மெசேஜ்ன்ற ப்ரொடியூசர் சார் தெய்வம் சார். நீங்கள் நிஃப்ட் படித்தோம், ஃபேஷன் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஜஸ்ட் நாம் கொடுக்குறத காஸ்டியூம் என்ன ப்ரெசென்டபிளாக காட்டுறதை தாண்டி டீச்சராக க்ரூம் பண்ணுறதுன்றது டேக்ஸ் இமன்ஸ் டைம். பட் ஸ்டில் ஒரு ஃபேஷன் படிச்சுட்டு வந்தவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இது ஹெல்ப் ஆயிருக்கு, ஈஸியாக கனெக்ட் பண்ணி ரிலேட் பண்ண முடியுது, டீச்சராகவே பார்க்க முடியுது. ஹவு மச் நீங்கள் ரிலேட் பண்ண? And I think overall the entire team was very closely working on a very clear goal. So they were very they had the clarity that all the sarees that the English teacher had was cotton sarees with a nice sleeve and the borders. Everything was very properly done. And I think that is also because Karthik had a very good idea about how he wants everything to look. So I don't know who was his inspiration. I don't know who his inspiration was. It's his dream girls in school. So adanal he gave a portrayal of his dream girl. Oh, school la nee paatadalla nee enda solrikalla. Oh, neenga PT sir na na English miss avladha. எல்லாத்துக்கும் ஒரே கதை தான். But that chemistry of English teacher and PT sir was very well portrayed. Yeah, it's all a part of the script, which is quite playful, quite light-hearted, and also has a nice message. And I have an interesting question. Like, I just want to know about the references that you had. ஏன்னா உங்களுக்கு PT sir ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். என் ஸ்கூல்ல படிச்ச PT sir ஒருத்தர் இருந்திருப்பாரு. If there is an English teacher who inspired you. I did actually have her name was Miss Clarina, and she was very beautiful. So whenever she walked, we all would just look. Every little girl, I think more than boys, girls look at the teachers and be like, I want to be like her. More than girls, boys. Okay, Karthik. You want to go home now? So yeah, she had. I had that in my mind. The first thing I thought of was her. Yeah, I don't know who Karthik thought of, but for me that was. உங்களுக்குனே உங்க PT sir நீங்க என்னோட PT sir ஸ்ட்ரிக்டான ஒரு சாராக இருந்து அப்புறம் நான் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் வரப்போ அதே எந்த ஸ்ட்ரிக்டான சாராக இருந்தாரோ அவரே அவ்வளோ க்ளோஸான ஒரு இதாக மாறினார். அண்ட்
ஜென்ரலாகவே ஒரு டீம் ஸ்பிரிட் இந்த மாதிரி விஷயங்களை சின்ன வயசுலேயே கல்டிவேட் பண்ணதுக்கு எங்கள் பிடி சாருக்கு கண்டிப்பாக நான் என் கிரெடிட்டை கொடுத்து தான் ஆகணும். அவர் பேர் முத்துசுவாமி. ஸோ அதனால் அவருக்கு ஒரு கிரெடிட்டை நான் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் இங்கிலீஷ் மிஸ் வந்து ராஜேஸ்வரி மிஸ்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து மதர் ஃபிகர், எங்களுக்கு அம்மா ஸ்தானத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த டைமில் இந்த ரேப்லாம் ஸ்கூலில் எழுதிக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து நிறைய பேர் புட் டவுன் பண்ணாலும் ஏன்னா அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து அப்போ ரொம்ப ஒரு கட் ஆஃப் அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தப்போ என்னோடய இங்கிலீஷ் டீச்சரும் என்னோடய தமிழ் டீச்சரும் 2 பேரும் ஈக்குவலாக என்னை வந்து பயங்கரமாக சப்போர்ட்டிவாக என்னோடய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த காரணமாகவே கூட நான் இன்றைக்கி இந்த மியூசிக் பண்ணுறதோ இல்லை ரேப் பண்ணுறதுக்கெல்லாம் கூட அவங்க அது கொடுத்த சப்போர்ட்டாக கூட இருக்கலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் மூலமாக 2 படம் வந்திருக்கு. இது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமானதான் பிடி சார், அண்ட் நட்பே துணையும் ஸ்போர்ட்ஸ் டேட். அதுக்குமே பிடி சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக சொல்லலாம். பிடி சார் நட்பே துணைக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சேன் பிடி சார்னால. ஏன்னா வந்து அந்த டைமில் ஃபுட்பால் எங்கள் ஸ்கூலில் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் ஆட வைப்பாங்க. நான் பாஸ்கெட் பால் ஆடுவோம், பட் ஃபுட்பால் டீமில் நான் இல்லைனாலும் பிடி பீரியடில் ஃபுட்பால் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் ஆச்சு. இந்த படம் வந்து டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பிடி சாரை பற்றி பேசுவோம். இந்த படம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஏதாவது கொடுத்தாரா, லைக் யோ கேரக்டர் ஆர்க் டிசைன் பண்ணதுக்கப்புறமா? I don't think so, because my character in this is something that probably can't be, reference மாதிரி. Yeah, it's not something like that. கேரக்டர் ட்ரீம், எனக்கு ட்ரீம் இந்த கேரக்டர் அப்படி இருக்கணுங்கிறது. இதான பாசிட்டிவ் நோட் எடுத்துக்கிறோம் பிரதர். இப்போ இவங்க சொன்னதான ட்ரீம் இப்போ பிடி சாருக்கும் மேக்ஸ் டீச்சருக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் வருவோம். நீங்கள் என்ன ரெஃபரன்சஸ்ல வச்சு பண்ணீங்க உங்ககிட்ட கேரக்டர் ஆர்க் டிசைன் பண்ணி? இல்லை, ஆக்சுவலாக பிடி சார் இங்கிலீஷ் மேம்னாவே நம்மளுக்கு அது ஒன்று இருக்குல்ல, அது உண்மையாலுமே அப்படி இருக்காது. இப்போ என் ஸ்கூலில் வந்து என்னோடய பிடி சார் கார்த்திகேயன் சார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு இங்கிலீஷ் மேம் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்களான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கதை மட்டும் போகும். அப்படியாமே இப்படியாமேன்னு ஒன்று போயிட்டே இருக்கும். இது வந்து எல்லா ஸ்கூல்லையும் இருக்குல்ல, இது இப்படி ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து அப்படியும் இருக்கு. சார் அவங்க பிடி சாருக்கும் இங்கிலீஷ் டீச்சரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்கு. நீங்க எப்படி சத்தியமா சொல்றோம் எட்டிக்குது பாத்தீங்களா? அப்பயே அதுவும் இருக்கா? பேசாம ஒண்ணு பண்ணு, நீங்க வந்துருந்தா வெளியே போயிடுறேன். சார் உங்ககிட்ட அவர் உடச்சிடறாரு சார். அடுத்தது கேள்வி இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்குறேன். 10வது படிக்கும் போது நடந்தது நேற்று கேள்விப்பட்டோம், சொன்னாங்க எல்லாருமே. 10வது படிக்கும் போது நான் மார்க் வாங்குறதே பெரிய டாஸ்க்கு சார், மாலை வாங்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறது சார் நடந்துச்சு. இல்லை இன்டர்னல்ஸ் மார்க் ஏது 20 மார்க் எக்ஸ்ட்ரா போடுவாங்கன்றதுக்காக ஒரு சமுதாய அக்கறையில பண்ணது. அது நான் மட்டும் இல்லை, எங்கள் 10th ஸ்டாண்டர்டில் இருந்த ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ், அதிரடி பாய்ஸ். ஆமாம் அதிரடி பாய்ஸ் தான். ஸோ அதை நான் தான் லீட் பண்ணேன். ஸோ பிடி பீரியடு, அப்புறம் எங்கள் பிடி பீரியடை முடிச்சுட்டு ஸ்கூலில் முடிச்சுட்டு 4 o'clock மேலே 4 to 6 வரைக்கும் கிரவுண்டில் ஆடிட்டு இருப்போம். அதனால் பிடி மாஸ்டர் வந்து ரொம்ப க்ளோஸு, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். அப்போது இதே மாதிரி கார்த்திக் சொன்ன மாதிரி பேச்செல்லாம் இருக்கும் பிடி சாருக்கும் இங்கிலீஷ் மிஸ்ஸுக்கும். ஸோ இங்கிலீஷ் மிஸ்ஸும் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸு. அப்புறம் நாங்களே போய் கேட்டுட்டோம். அதாவது என்ன, அந்த காசிப்பை வந்து உடைச்சிட்டோம். ஆமாம் உண்மைதானா 2 பேருமே கேட்டால் 2 பேருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சார் எப்படி சார் லீவு கேட்கவே பயப்படுவேன் சார், லவ் பண்ணுறீங்களான்னு போய் கேட்டிருக்கீங்க. அக்செப்ட் பண்ணாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறமா மேரேஜ் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணாங்க. ஸோ நான் தான் போயிட்டு ஹாலெல்லாம் பார்த்து ஹால் புக் பண்ணி அவங்களுக்கு ரிசப்ஷன்லாம் பண்ணி எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்பயே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எடுத்து ஒரு ஈவெண்ட்டே நடத்திருக்கீங்க சார், ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லணும். ஆமாம், அது வந்து எனக்கு 8th ஸ்டாண்டர்ட்லேயே வந்துருச்சு. நான் 8th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்கூலில் ஸ்ட்ரைக் பண்ணேன். சார் அப்போ என்ன சார் ரீசனாக இருக்கும் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சில்லியாக ஏதாவது சாப்பாடு சரியில்லை அது கூட இல்லை. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு லேட்டாக வந்துட்டான்னு அவனை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் அவனை அனுப்பிச்சிங்க அப்படின்னு அசம்பிளிலேருந்து கிளாஸுக்கே போகாமல் எல்லாரையுமே அசம்பிளிலே நிற்க வச்சுட்டேன். ஓகே. ஸோ அது அப்போவே வந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி இங்கே உங்களோட உட்காந்து பேசினேன். அண்ட் இப்போ ஃபிக்ஷனலாக ஒன்று சார், இப்போ நீங்கள் இந்த இடத்துல பிடி சாராக மாற போகிறீங்க, இங்கே 4 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அவங்க இதுங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அவங்க பண்ண தப்பை பொறுத்து தானே. நானே தரேன் அதை. இங்கே ஸ்பாட்டுக்கு லேட்டாக வந்துட்டாங்க இவங்க, அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? அவங்கள திட்டி விட்டுருவேன். பெண்கள்னால இலகிய மனமா இப்போ சார் அவரு ஒரு 2 ரவுண்டு ஓட விடுவேன். ஃபிட்னஸ் தான், நீ ஓடிடுவீங்க பிரச்சனை இல்லை. அனிகாக்கு அவங்களே விட்டுருவேன்.
பிடி சாரும் டைட்டில் வச்சவருக்கு பட்ஜெட்ல 2 ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டாரு. அப்போ அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? நிறைய ஏற்றிட்டாரு. 2 ரூபாயா? சார் இது ஃபிக்ஷனல் நினைச்சேன் சார், உண்மை வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சார் கொடுப்பீங்க கடைசி அவருக்கு மட்டும்? அவரை வந்து படம் வந்து 24th ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்றத பார்த்துட்டு தான் அவருக்கு பனிஷ்மெண்ட்டு. அன்றைக்கி நாங்கள் 3 கேமரா வைக்கிறோம் சார் சுற்றி. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எஸ்கேப். ஆனால் அது நடக்காதுன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது சார். ஏன்னா படம் பார்த்தவங்க வரைக்குமே சொல்கிறது என்னன்னா கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆச்சுன்ற வரைக்கும் பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் பார்த்துட்டீங்க படம். ஸோ அந்த கிளைமேக்ஸ் பார்ட் பற்றி இப்படி ரொம்ப பேசுனது, அதனால தான் நான் அவருக்கு பனிஷ்மெண்ட்டாக அப்போ வச்சுருக்கேன். அப்போ வச்சுருக்கீங்க. அன்பு முத்தமாக கோல்டு செயின்னு நினைக்கிறேன் ப்ரோ, கழுத்தை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீ எப்படி சார் உங்களோட ரெஸ்பான்ஸ் ஆஸ் எ கிரிட்டிக்கா? இல்லை, ஆஸ் எ நான் வந்து பயங்கரமான கிரிட்டிக்குங்க. என் படம் பார்த்துட்டு டைரக்டரை கூப்பிட்டு என்ன படம் எடுத்துருக்கீங்க, குப்பையாக இருக்குது வாங்க அப்படின்ட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு 4-5 படம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நல்லா இருந்ததுன்னா ஃபோன், என் படம்னு இல்லை, நான் ஏதாவது படம் தியேட்டரில் போய் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன், அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன், அந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன், ரொம்ப சூப்பராக படம் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்ததுன்னா நான் பாராட்டிடுவேன், நல்லா இல்லைன்னா துப்பிடுவேன். அது நல்ல ஹேபிட்டா கெட்ட ஹேபிட்டான்றதே எனக்கு தெரியல, பட் ஆனால் நான் செஞ்சுடுவேன். அந்த மாதிரி நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். பிடி சார் வந்து இந்த சுமார் மூஞ்சி குமார் மாதிரி அது சுமார் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். அப்புறம் படம் பார்த்த உடனே வந்து அது வந்து சூப்பர் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அண்ட் உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? Since you watched the film? No, I haven't. Okay, let's then talk about the narration. அவர் உங்ககிட்ட சொல்லும்போது உங்களோட கேரக்டர் ஆர்க் டிசைன் பண்ண விதம் இருக்கு இல்லையா? How much you got inspired to do this film with him? For me, it was like a very fun mix, and I like films that are light-hearted, that where you can watch and forget your worries for some time, and it also has a message, but it's very beautifully told by Karthik. So for me, that was a point. And also it was Adi, it was Wells International. So when I had heard how easy it is, how smoothly they function, and for an actor that is also so important because it puts you in the right headspace, it gives you the freedom. So right from our day one of shoot to today to our promotions, the production team has been lovely. Prabhu sir, Vicky, they all, there are so many artists, but it didn't really strike as a very difficult thing to be managed. It was very smoothly done. And Karthik had clarity, so I like to work with directors who have clarity of what they want. So that was, he in fact acted also our bits, so he knew exactly how he wanted it. So that was always nice. As my second film with Adi, I'm extremely comfortable working with him, and when he's on set, the energy is like he's never in one place. So even if we are shooting at night, we all are on set doing just chit-chatting, having fun. So that was quite a lot of fun. அண்ட் உங்ககிட்ட ஸோ இன்ஸ்பைரிங் யுவர் ஜேர்னி பார்க்கும்போது, சின்ஸ் யுவர் ஆக்டிங் 3 வயசுல இருந்து போடுறதே எனக்கு ரொம்ப கஷ்டம் அந்த வயசில். சின்ஸ் 3 யுவர் ஆக்டிங் இஸ் பின் ஓவர், இஃப் ஐம் நாட் ராங் 16 years ஜேர்னின்னு நினைக்கிறேன் ஆக்டிங்கில். இஃப் ஐம் நாட் ராங், கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். I started modeling when I was around 8 months. ஓகே, என் அனுபவம் வயசுடா சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. 8 monthsல இருந்து மாடலிங். 8 months? that credit should go to your parents only, because Dude, everything goes to my parents only. Modeling? Yeah, as in, you know, they'll have these cute babies and all on textiles and all this things. மேமி போக பேண்ட் போட்டாலே அழுதுருவாங்க. I was one of those kids. So திரும்பி பார்க்கும்போது what all the things that you have learned over the years since in being in the industry? I've learned this much of knowledge in industry இப்போதைக்கு. Actually, I think in the initial years and all, I never, I mean, nothing registered in my head because for me, shoot was like vacation. School la irundha, I used to be like, I'm gonna leave for shoot. No school for like 2-3 months, and I used to chill. Set was like that. I used to never go and sit in one place. I was just roaming around, never paying attention to anything that was happening. For my scene, I'll come, say my dialogue, and I'll go play around everywhere with the director and just being, you know, a kid. But I think in the past couple of years, I've, you know, that's when I feel like I've gained some sort of experience. So yeah. But she's a professional, she's the blueprint of professional. ஆமா, I think that comes from experience. இந்த மூவில வந்து ஆதியே ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் தான் பண்ணியிருப்பாப்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஆதி மாதிரியே இருக்காது. ஆதியோட இன்னொரு பாதி நம்ம பார்ப்போம், இன்னொரு பாதியை பார்ப்பீங்க. அதே மாதிரி டைரக்டர் டச்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த படம் ஃபுல்லாகவே வந்து சீன் பை சீன், கேரக்டர் பை கேரக்டர் எல்லாமே வந்து யூஸ்வலாக
நிறைய படத்தில் கோர்ட் வந்துடும் கடைசியில், ஏண்டாப்பா கோர்ட் வருதுன்ற மாதிரி ஆகிடும். ஒரு ஒரு போர் எலிமெண்ட் மாதிரி இருக்கும், எல்லாரும் பேசிட்டு. ஆனால் இந்த படத்தில் வந்து கோர்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ரொம்ப பெரிய விஷயம். நான் அதுதான் ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸில் கோர்ட்டில் எடுத்துருந்து முடிக்கிறாங்க. அதனால தான் சுமார் லிஸ்ட்டில் இருந்துச்சு படம், கோர்ட்டில் ஏன்டா முடிக்கிறீங்க. கரெக்டு. அப்புறமா அதை வந்து டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக, யாரும் எதுவுமே கேள்வி கேட்க முடியாது, ஏன் இது பண்ணாங்க, எதனால் இது ஆச்சு அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக கிளியராக பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ரெக்வஸ்ட் மட்டும், டியர் ஃபியூச்சர் டைரக்டர்ஸ், யாராவது வேல்ஸில் நரேட் பண்ண போறீங்கன்னா ஃபைனல் சீன் கோர்ட்டில் வைக்காதீங்க, ஃபுட் கோர்ட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு படம் கிளியர் ஆகிட்டு ப்ரொடியூசர் ஓகே ஆகிடுவாங்க. இல்லையே, இந்த படத்தில் கோர்ட்டில் வச்சதுனால தானே படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதான் சார், ஒருவேளை கதையாக சொல்லும்போது சுமாரில் வச்சிருக்கீங்கல்ல, படம் மாற்றதுக்கு அப்புறமா சூப்பருக்கு மாற்றுறீங்க, அதுக்கு சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக ரெண்டு விஷயம் மட்டும், நாங்கள் உங்களோட சர்க்கிளில் என்கொயர் பண்ண, அவரோட சர்க்கிளில் என்கொயர் பண்ண வரைக்கும் அவருக்கு 2 ஹிடன் டேலண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அவர் ஒரு சிங்கர் நினச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி, அது யார் உங்களுக்கே தெரியும், பாடுவாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் பொழுது பாடுவாரு. நான் ஃப்ரெண்டு குடிக்கிறப்ப பாடு, அது அந்த மாதிரி. அதுவும் டேப்பை திறந்து விட்டுருவேன், சவுண்டு வெளியே கேட்கக்கூடாதுன்னு. அவ்வளோதான், பாடலாம் தெரியாது. பட் அவர் தப்பா சொல்லியிருக்காரு. வெரி மச் அப்படின்ற அது எங்களுக்கு பயங்கரமா நடிப்பாரு, எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் நான் பார்த்தது இல்லை. பார்த்து சாரோட ரெக்வஸ்ட் இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா உண்மையிலே அப்படிலாம் இல்லை. நான் எல்லாரும் மாதிரி நடிப்பேன்னா அப்படி கிடையாது. நான் சொல்லுவேன் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்லுவேன். மற்றபடி எல்லாருமே அவங்கவுங்க இப்போ நீ பார்த்தா, இப்போ ஆதி பிரதர் பண்ணுறது, காஷ்மீரா பண்ணுறது, அனிகா பண்ணுறதெல்லாம் நான் பண்ணியிருப்பேன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது உங்களால். அப்படி முடியாது, இவங்கள மாதிரி நடிக்க முடியாது. நான் வந்து டிரெக்டர், அவ்வளோதான். நடிகர்கள் இவங்களோட பிரசன்டேஷன் தான் அங்க கம்ப்ளீட்டா வருது. That's a style of narrating. அவ்வளவு அந்த மேபி அப்படி ஹிட், அதனால தான் ஹிட்டனா சொல்லிருக்காங்க. அத வெளிய இல்ல அவருக்கு தெரியும், இல்ல அவர் நடிச்சு காட்டுவார். யார் சொன்னாங்களோ அவங்கள தான் நீங்க அடிக்கணும். என்னோட ஷெரீஃப்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணி இதெல்லாம் கேளுங்க, வம்பு பண்ணா அவரை வம்பு பண்ணு அப்படி சொல்லி. அண்ட் இது இப்ப அவர் யூடியூப்ல நான் இப்ப இருந்த அந்த டைம் மீசை முறுக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கப்ப கார்த்தியோட யூடியூப் வீடியோஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுல சூப்பரா நடிப்பாரு அவரு. அந்த டைம்ல அந்த நடிப்புல இருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபுல் அந்த டைம்ல யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் வராம இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி அந்த நேரத்துல டக்குன்னு கூப்பிட்டு. அதனால அப்போ நடந்த புரட்சி அது கடையில. அண்ட் ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின், ஆஸ் அ ஃபேன் பாயா உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் நடந்தது தமிழ் வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறமா தீவீரனும் பார்த்துருக்கேன். எனி அதர் டாக்குமெண்ட் வெப் சீரிஸ் ஆன் த வே? அது ஃபேன் பாயா எனக்கு ஈகர்லி வெயிட்டிங். தமிழ் பார்த்துருந்தீங்கன்னா அது முடிக்கிறப்ப நான் சொல்லியிருப்போம், அது மாதிரி ஆதிச்சநல்லூர்ல அகலாராய்ச்சி ஆரம்பிக்கணும், இன்னொரு பெரிய ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி. அந்த ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த தமிழ் வந்து நினைக்கிறேன் 2017-18 கரெக்டாக 5-6 இயர்ஸ். ஆமாம். ஸோ அந்த டைம்ல அது வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி ஆதிச்சநல்லூர்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முடிவு கட்டத்தை நோக்கி வந்துட்டு இருக்க இந்த அதில் நிறைய இன்னும் பண்ணிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த தொழில் மேடுகளில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதை எல்லாமே வந்து டாக்குமெண்ட் பண்ணி பொருணை அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து இந்த வருஷம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக இந்த வருஷம் A2 கொண்டு வர போகிறோம். ஸோ எப்படி தமிழ் ஒரு 3 வருஷ பயணமோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட பயணம். அதுவும் தமிழ் எடுத்த டீம் அவங்க வந்து அங்கேயே தங்கி, அதுவும் ஆதிச்சநல்லூர் இந்த அரிக்கமேடுலலாம் வந்து வெயில் கொளுத்துற வெயிலில் அங்கேயே அகழ்வாராய்ச்சி பண்ணுற இடங்கள்ல தங்கி ஃபுல்லாக எடுத்து அவங்க கூடயே ட்ராவல் பண்ணி ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு, ஏன்னா நாங்கள் தமிழ்ண்டா மூமெண்ட்னு ஒரு விஷயம் பண்ணுறதே எதுக்குன்னா தமிழ் சார்ந்த விஷயங்களை எமோஷ்னலாக மட்டும் இல்லாமல், எமோஷனுங்கிற ஒரு தாண்டி ஒரு இன்டெலிஜென்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் வரைக்கும் தான். அதாவது பழமை வேறு பழசு வேறு. ஸோ வந்து பழசுன்னு நம்ம ஆகிடக்கூடாது. பழமையை வைத்து என்ன புதுமை, அது நம்ம அடுத்த ஃப்யூச்சருக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகுதுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அதை பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய பர்சனல் இது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்காகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் அப்ரோச் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், எமோஷன் இருக்கலாம், பட் அதை தாண்டி அதில் என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு. ஸோ பொருணை அப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரியாக எப்படி ஆர்கியாலஜி ப்ராசஸ், அதில் எப்படி இந்த முதுமக்கள் தாலி பற்றிலாம் இது பண்ணியிருப்போம். அதை பற்றி நிறைய விஷயங்கள் வருது. அது என்ன, எப்படி அதை எடுத்தாங்க, என்ன ப்ராசஸ், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விஷயங்கள்னு. தமிழி மாதிரியே ஒரு தமிழி பிடிச்சிருந்ததுன்னா இது இன்னும் பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ தொடர்ந்து தமிழண்டா மூமெண்ட்டில் அது ஒரு 2 இயர்ஸில் ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஏதோ ஒரு ட்ரீமாக ஒரு விஷயத்தை எடுத்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து. அதாவது என்னென்னா தமிழ் இதுக்கு எல்லாத்துக்குமே எப்படின்னா, நாங்கள் ஒரு படம் நடித்து அது ஜெயிச்சா அதில் இருக்கிற ஒரு இதுதான் எடுத்து தான் நாங்கள் பொருள் செலவு எடுத்து தான் இதுக்கெல்லாம் செலவு பண்ண முடியும். ஏன்னா இதில் எங்களால் திரும்பி ரிட்டர்ன் பண்ணி அதெல்லாம் ஃப்ரீ ஃபார்மேட்டாக கொடுத்துட்றோம், தமிழ் யூடியூப்பில் போட்டுருவோம், அந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்துருவோம். ஸோ அதனால வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறப்ப அதுக்கான இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி போவோம். இந்த வருஷம் பொருணை வந்துடும். அப்போ இந்த கையை ஃப்ரீ பண்ணி வச்சுக்கிறேன் கண்டிப்பாக. ஏதாவது ஒன்று போடுறப்ப அதுவும் ஒரு பெருமை வாய்ந்த விஷயமா தான் இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப ஏதோ ஜென்ரலாக சும்மா பேரு கீரெல்லாம் இல்லாமல்
ஒரு தமிழின்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், அதில் தமிழிங்கிற அந்த இதிலிருந்து ஒரு உணர்வு ஏற்பட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு இது பண்ணியிருக்கீங்கிறப்ப அது இன்னும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. இது மாதிரி விஷயங்கள் நான் தமிழண்டா மூமெண்ட் சும்மா பண்ணல, அது ஏதோ ஒரு இடத்துல வந்து எதையோ ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு, ஏன்னா படம்னா அது தெரியுது, கலெக்ஷன், அது ஒரு ஃபேம், அது ஒன்று இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கப்ப இந்த மாதிரி விஷயங்கள் என்ன இப்போ இதை பார்க்குறப்ப எனக்கு இது தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருக்கணும், இதை விட்டுறக்கூடாதுன்னு ஒரு பெரிய இது கூட அந்த இன்ஸ்பிரேஷன் நீங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அது நாங்கள் தானே சொல்லணும். மீன்வேல் நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி டீம், என்டையர் டீமுக்குமே. தேங்க்யூ ஸோ மச் ஆஃப் டைம் எடுத்துட்டு நினைக்கிறேன். பட் சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் டைம். அண்ட் பிடி சார் ஒரு படத்தை இங்கே கொண்டு வந்து கொடுத்ததுக்கு கண்டிப்பா இந்த ஃப்ரேம்ல எஸ்டாப்லிஷ் ஆயிட்டே இருக்கணும். இருந்தாலும் சொல்லுவோம், ஆனா தியேட்டர்ல பாருங்க, குட்டீஸை கூட்டுவாங்க, குழந்தைகளை கூட்டு வந்து பார்க்க வேண்டிய படமா இருக்கும். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Veranda Race பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.